வேண்டாம் சங்கர், ரோஹிணி விடு, வேண்டாம். என்னாச்சு ரோஹிணி? ஏதாவது கனவு கண்டியா? ஒண்ணும் இல்லக்கா. அந்த சங்கர் நினைச்சு பயந்தியா? அக்கா சொல்லு ரோஹிணி. இல்ல, கனவுல. பயப்படாது ரோஹிணி, அதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. சங்கர் தான் ஜெயில இருக்கிறான்ல, உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. அவன் வெளியில வந்தாலும் உனக்கு நான், அண்ணன், அப்பா எல்லாரும் இருக்கும். அக்கா அவன் இங்க பாரு ரோஹிணி, அக்கா உன் பக்கத்துல தான் இருக்கிறேன், பயப்படாத. அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஒன்னும் ஆகாது ரோஹிணி. கனவு தானே, சாமியை நினைச்சிட்டு தூங்கு, பயப்படாத. இனி அவன் உன் வாழ்க்கையில வரவே மாட்டான். நிம்மதியா தூங்கு, படு படு. கடைசியா கண்ணிய கண்ட இடம் எது? என் பிள்ளைய மதுரையில பார்த்ததா சொன்னாங்க சாமி. ஆமா சாமி. ஆனா நாங்க தேடி போனப்ப அவளை பார்க்க முடியல. மதுரைக்கு போன காலு கோயிலுக்கு போச்சா? இல்ல சாமி, எங்க மகளை காணோங்கிற வேதனையில நாங்க பரிதவிச்சு. சாமியை சமைச்சீங்களா? சாமியே இல்ல, கடவுளே இல்லன்னு சொன்னீங்களா? சொல்லுங்க. என் பொண்ணு காணாம போன துக்கத்துல கண்டபடி பேசிட்ட சாமி, தப்புதான். காக்கிறவனும் அவன் தான், அழிக்க பிறந்தவனும் அவன் தான். மறக்கலாமா? கடவுளை மறக்கலாமா? சாகும் வர கடவுள் துணை வேணும். சாமி, நாங்க என்ன பரிகாரம் வேணாலும் பண்றோம். எங்க பொண்ணு எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. பச்சை பசல்னு பால் கடல் சூழ்ந்த இடம், கருப்பு மைய கரும்பார உச்சியில இருக்கிற இடம். இறங்குனா இறக்கம், ஏறுனா ஏத்தம். மரம் இருக்கு, செடி இருக்கு, மனுஷன் இருக்கிற பூமி, காத்து வீசும் பூமி. சாமி, குறிப்பா எங்க பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஆமா சாமி, சொல்லுங்க. உலகத்தை படிச்சவனுக்கு ஊரெல்லாம் போதுமா சாமி? எங்க மக எங்களுக்கு திரும்பி கிடைப்பாளா சாமி? எப்ப சாமி கிடைப்பா? கன்னி மனசுல கவனம் இல்ல, ஆனா கருப்பு துணை இருக்கான், கரை சேர்ப்பான். வர்ற அமாவாசைக்குள்ள வாசல்ல வந்து நிப்பா கன்னி. வரலன்னா இல்ல. சாமி, கடவுள் துணை இருக்கான், ஆனா பரிகாரம் பண்ணணும். பணத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் சாமி, அதை பத்தி எதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சாமி. சாமி, நாங்க எங்க மகளை தொலைச்சிட்டு அலையிறோம் சாமி. ஆனா அந்த பரதேசி பைய குடும்பத்துல கல்யாணம் காட்சின்னு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கதறி அழணும் சாமி, கதறி அழணும். அவங்க வீட்டு பொண்ணு அங்க நிம்மதியா வாழக்கூடாது சாமி. என் மகளை தொலைச்ச சோகம் அவங்களுக்கு வரணும். அதுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல, ஏதாவது செய்யுங்க சாமி. இதா நான் சொல்றபடி செய். இந்த வெத்தலைய சாணில முக்கி அவங்க வீட்டு ஓட்டு மேல எரிஞ்சிரு. அந்த சாணி காயறதுக்குள்ள அந்த பொண்ணு வெளியேறும். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஏய் வனிதா, எங்க வீட்டாளங்களா வந்திருக்காங்க, நீ இப்படி உம்மன் இருக்க? இல்ல நீ ஃப்ரெண்டோட மேரேஜ் கொடைக்கானல்ல நடக்குது. அப்பாவை கேட்டா தனியா விட மாட்டேங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு அப்பா கூட போனா நல்லா இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸோட போனா நல்லா இருக்குமா? அப்பா வராரு. மாமா மாமா. என்னம்மா? வனிதா உங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக கொடைக்கானல் போகணும்னு ஆசைப்படுறா. நான் தான் அப்பயே சொல்றேன் கூட நானும் வரேன்னு. இல்ல மாமா, அவ ஃப்ரெண்ட்ஸோட போகணுங்கிறா. ஃப்ரெண்ட்ஸோட வா, நான் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் அனுப்ப மாட்டேமா. மாமா, இங்க இருக்க வரைக்கும் தான் அவளால சுதந்திரமா இருக்க முடியும். கல்யாணம் ஆகி போயிட்டு அப்படி இருக்க முடியுமா? இப்ப என்ன சொல்ல வர நீ? இந்த வீட்டை பத்தி ஏதாவது தெரியுமா? ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல மாமா, அவளை அவங்க ஃப்ரெண்டோட அனுப்புங்க. அப்படிங்கிற நீ சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். வாங்க சாப்பிட போலாம். சரி மாமா. ஏய் ஓகேவா? தேங்க்ஸ் அண்ணி. சரி வா. மாமா உங்களுக்கு ஊத்துவா? மாமா கொஞ்சம் ஊத்துங்க. சரிங்க. மச்சான் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சொன்னது. டேய், அங்க என்னடா பண்ற? வந்து சம்பந்திங்களை கவுண்டற. சரிப்பா. இந்த மாதிரி விருந்து அது இதுன்னு சுமூகமா சந்தோஷமா இருக்க வேண்டியது யார் விட்ட சாபமோ தெரியல. உங்க மச்சான் பிரேசுடன் என்னைக்கு வேல்கம்பு தூக்கி தலைகீழ நட்டானா அன்னிலிருந்து பயமா இருக்கு. இப்போ இங்கேயும் வந்துருவானாலும் பயமா இருக்கு.
அப்படி வந்தான்னா அன்னைக்கு சாத்துன மாதிரி 2 சாத்து அமுச்சு விட வேண்டியதுதான். அந்த சனியை தான் இன்னும் காலை சுத்திக்கிட்டே இருக்கு. விடுங்க, நீங்க அவனை கண்டு ரொம்ப தான் இறந்து போயிருக்கீங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாச்சு. மறு வீட்டுக்கு நீங்க வந்து அப்புறம் நாங்க வந்து எல்லாம் முடிஞ்சாச்சு. இனிமே அவன் எதுக்கு வரப்போறான்? விடுங்க, இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமா ஆமா, பொண்ணையும் கட்டிட்டு வந்துட்டு பிரச்சனை கூடவே வந்தா கஷ்டமா தானே இருக்கும். ஏய், பேசாம வாய முடியும் போய் உட்காரு. மச்சான் சாப்பாடு. மாமா சாப்பாடு. போதும்பா. டேய் மூர்த்தி இங்க வாடா. என்னண்ணே? அங்க பாருடா. வாடா. போன. அண்ணே வாணே. என்ன மூர்த்தி, அப்பா இருக்காங்க? இப்படி வாணே. எங்கப்பா இழுத்துட்டு போற? வாணே, எல்லாம் நம்ம விஷயமா தானே. என்ன நம்ம விஷயம்? இந்த சீட்டை பிடி முதல்ல. இதுல லோட் அடிச்ச கணக்கு இருக்கு. அப்பா கிட்ட சீட்டை காட்டி பணத்தை வாங்கிட்டு முதல்ல. அண்ணே அது வந்து அது இல்ல மூர்த்தி, அப்பா கிட்ட போன் பண்ணி பணத்தை கேட்டேன். அப்பா காய்ச்சி மூச்சுன்னு கத்துனாரு. நாளைக்கே வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாரு. என்னால வர முடியல. இப்ப வந்திருக்கேன், பணத்தை செட்டில் பண்ண. அண்ணே அப்பா பேசுனதால மனசுல வச்சுக்காதண்ணே. அவர் ஏதாவது ஒரு கோவத்துல பேசிருப்பாரு. பணத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சுண்ணே. அப்படி என்ன பிரச்சனை? அண்ணே நாங்க சொன்ன அன்னைக்கே பணத்தை தரலண்ணே. அது தப்பு தானே. என் கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் சிக்கல் ஆயிடுச்சு. அதான் பணத்தை கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ண வேண்டியதா போச்சு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே. நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. நாளை மறுநாள் டானு உங்க கையில வந்து பணத்தை கண்டிப்பா கொடுத்துறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களை நம்பி போனேன். அதெல்லாம் காலையில கண்டிப்பா பேசிட்டு போறேன். அண்ணே நாளை காலையில நானே வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துறேன். போனேன். அப்படியா? உங்களை நம்பி போறேன்ப்பா நானு. அப்புறம் வந்து என்ன தொங்கல்ல விட்டுறாதீங்க. கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா கொடுத்துருவோண்ணே. அப்பாடா, ஒரு சிக்கல்ல இருந்து தப்பிச்சோம். எதுல இருந்து நீ தப்பிச்சா? இந்த விஷயம் பார்த்து தெரிஞ்சா டவுசர் கழிச்சிட்டு வர்றா. இப்ப பாரு எல்லாம் போச்சு. நீ தாலிட்டு முன்னாடி எவ்வளவு கத்திட்டு இருக்கியா? உன் கால் விழுகுதா? இப்ப பாரு பணத்துக்கு வந்து நிக்கிறான். என்ன பதில் சொல்ல? அண்ணா நீ முதல் கத்தாதானே, காய்ச்சி பூச்சுன்னு நீயே கட்டி அப்பாட்ட காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. விருந்து முடிட்டோம், கோபி மச்சான் கிட்ட சொல்றேன். அவர் பணத்தை ஏற்பா பண்ணி கொடுப்பாரு. நீ வா முதல்ல. புஷ்பா, அவனுங்க வாழ மாட்டானுங்கடி. வாழ விட மாட்டேன். நம்ம பொண்ணை தொலைச்சிட்டு எப்படி பரித வைக்கிறோமோ அதே நிலைமை அவனுங்க பொண்ணுங்களுக்கும் வரும்டி. பாரு என்ன நடக்க போகுதுன்னு. பாரு, இந்த வீட்டு மேல சாணத்தை எரியறேன். என் மனசு எரியற மாதிரி எரிஞ்சு போகணும்டி. எரிஞ்சு போயிடுவானு. என்ன நடக்க போகுதுன்னு பாரு. என் மனசுபடியே எல்லாம் நடக்கும்படி. வீட்டுல இருந்து எரிஞ்சப்பா நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான்டா. அண்ணா இவன் சாணி உண்டு எரிஞ்சிருக்கானே. டேய் இவன் நம்ம வீட்டுக்கு செய்வன வச்சிருக்காடா. டேய் இப்ப அவர் மேல இருந்து கை எடுக்கறியா இல்லையா? இவன் அப்பன ஜெயில தூக்கி வச்சல மறந்துட்டானுங்க போல இருக்கு. எடா விட்டு ஓர பேசிட்டு இருக்கா. பல்ல உடைச்சிருவேன். மரியாதை எடுத்து ஓடி போயிரு. டேய் இப்ப அவர் சட்டையில இருந்து கை எடுக்கறியா இல்ல நான் போலீஸ் போடுறேன். எடுக்க முடியாது. போடுடா. அவன ஒழுங்கா எரிஞ்சு எடுத்து ஓடி போடா. இல்லனா இங்க போக முடியாது. டேய் இங்க வீட்டுல சாணி எரியா. டேய் அத போக மாட்டேடா. டேய் பாத்தியாடி? பாத்தியா? ஏயா நீங்களாம் பெரிய மனுஷங்களா? நல்லா இருப்பீங்களா? பாத்தியாடி? நாம பொண்ணை தொலைச்சிட்டு பரிதை வச்சுட்டு நிக்கிறோம். இவனுங்க எல்லாம் கூடி கும்மால அடிச்சிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. என்ன பண்றீங்க? என்னங்க? பாத்தீங்களாடா? பாத்தீங்களா என் நிலைமைய? பெத்த பொண்ணு பறி கொடுத்துட்டு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு உங்களையே என் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருந்து சாப்பாடு கேக்குதோ? மரியாதை இருந்து பாரு. தேவையில்லாம பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காத. டேய் குரு, எல்லாம் விருந்துக்கு வந்திருக்காங்க. என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கா? என்னடா ஆச்சு? அப்பா இவன் மந்திரிச்ச சாணி எடுத்து நம்ம வீட்டு மேல அடிச்சிட்டான்ப்பா. அப்பா இவன் மந்திரிச்ச சாணியை நம்ம வீட்டு மேல எரிச்சிட்டான்ப்பா. அட எடுப்புட்டு பயலே, உருப்படிவியா? ஏன்டா வெறுப்பு சேலஞ்சிட்டு இருக்க? நீ என்ன பாவம் செய்தியோ உன் பிள்ளை தொலைச்சிட்டு நிக்கிற. அதுக்கு ஏன்டா ஏன் வீட்டு மேல சாணி விட்டு எரியற? உன்னை அன்னைக்கே அடிச்சு கொண்டு வந்திருக்கணும். அன்னைக்கு கொல்லாம விட்டா பாரு. அதான் இன்னைக்கு செய்யற அந்த செயல. எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆளு நம்மளையும் நம்ம பொண்ணையும் வாழ விட மாட்டான். ஏன்டா எங்களை சுத்தி சுத்தி கடிக்க வர்ற? மரியாதையா பேசுறீ. அண்ணன் பொண்டாடியாச்சேன்னு பாக்குறேன். இல்ல நான் கருத்து போடுவேன். என்னது? நான் கருத்துருவியா? போயிரு, ஒழுக்கமா போயிரு. என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தும் போதே உன் குடும்பி அறுத்து இருக்கன. கரும்புலி சம்பளி குத்து உன்னைய கழுத மேல ஏத்தி விட மாட்டேன் பாரு. அதனால நீ பேசுற. போயிரு ஒழுக்கமா. உங்க குடும்பமே அப்படி போக போற நாள் வர போகுது. ஆமாண்டி, அது நடக்கதா போதும். நாங்க அதை பாக்கறோம். டேய் ஏன்டா நீ சோறு தானே திங்கற? சொல்லுடா, நீ சோறு தான் திங்கறியா இல்ல வேற ஏதாவது? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உனக்கும் எங்களுக்கும் எந்த சங்காத்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சு இல்ல?
பின்ன எதுக்கடா போற இடத்துல எல்லாம் சொரி நாய் மாதிரி சுத்திட்டு வர? நீ என்ன பத்தி என்ன வேணா சொல்லிக்கையா, ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், உங்க பொண்ணு இந்த குடும்பத்துல வாழ மாட்டா, நான் வாழ விட மாட்டேன். அட பாவி, நீ நல்லா இருக்கியா? சண்டை போட்டுக்கிட்டு அமைதியா இருங்க. இங்க பார், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடு, இல்ல இங்க நடக்கத்த வேற. என்ன நடக்கும்? போலீஸ் ஸ்டேஷன் போவ, எல்லாரும் சேர்ந்து ஜாமீன் எடுத்துட்டு வருவாங்க, அவ்வளவுதானே. ஆனா மாப்பிள்ளைங்களா, நீங்க உருப்படவும் மாட்டீங்க, உங்க குடும்பமும் விளங்காது. நீ ஒரு பொட்ட பிள்ளை பெத்து வச்சிருக்கல, எடைய இந்த விளக்க மத்த யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளைனே வெளிய சொல்லிட்டு அலையாத, வெக்கக்கேடு. என்னைக்கு என் புருஷனை பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளினியோ அன்னைக்கே அவர்கிட்ட நீ பேசி பார்த்திருக்கணும். உண்மையிலேயே உன் மண்டை பலந்து பரலோகத்துக்கு அனுப்பியிருப்பா. நீ அடிப்ப, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ஏய், என் குடும்பத்தை கெடுத்தவளே, வாயை மூடிட்டு சும்மா இல்லடி. ஏய் நீலா, நீ வாயை மூடு. சம்பந்தி இருங்க. பெரேசூடா, உங்களை மாதிரி மண்ணை தூத்திட்டு நாசமா போக சாபம் கொடுக்கிற அளவுக்கு திறந்தாழ்ந்து போக தயாரா இல்ல. ஒன்னு சொல்ற, 2 பேரும் மனசுல வச்சுக்கோங்க. நீயும் சரி, உன் பொண்டாட்டியும் சரி, நாங்க செத்த ஏழவுக்கு கூட நீங்க வரக்கூடாது. நாங்களும் அப்படித்தான். ஏன் புஷ்பா, உனக்காக அவன் பண்ற கூத்தையெல்லாம் நாங்க சகிச்சிட்டு இருக்கிறத காரணமா வச்சுக்கிட்டு எங்க முகத்துல கரியள்ளி பூசிட்டு போவியா நீ? உன் புருஷனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா நீ? காமு நாசமா போடும் செய்வன செய்வியா? சீ, என் தங்கச்சியா இல்ல, ஒரு பொம்பளைய கூட நீ செய்யறதை என்னால பொறுத்துக்க முடியல. மரியாதை அந்த இடத்தை விட்டு 2 பேரும் போயிருங்க. நீங்களா போயிருங்க, இல்ல உன் அண்ணனை பார்க்க மாட்டேன், ஒரு கொலகாரனை தான் பாப்பா. போ. டேய் இங்க பார், ஏற்கனவே உன் விஷயத்துல நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். இதுக்கப்புறமா நீ இங்க இருந்து கிளம்பல, அடிச்சு மண்டியை ஓச்சுவ. கம்ப்ளைண்ட் கொடுக்க கையே இருக்காது, போடா முதல்ல. இருங்க, வாங்க போலாம். யாரோட வயிற்றுச்சல் யார் அடிக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க வாங்க. ஏய் இவனுங்க விளங்கவும் மாட்டானுங்க, உருப்படவும் மாட்டானுங்க, வாடி. என்ன இந்த ஆளு பாம்பு மாதிரி துரத்தி வந்து கொத்துறான். வாழ போற பொண்ணை இப்படி பண்றாங்க. அந்த ஆளு வேலைதான் தலையில நட்டினான்னு பார்த்தா இப்ப என்னடானா சேவனை வச்சு ஓட்டுல சாணி எடுத்து எறிறா எடுவட்ட பையன். என் பொண்ணு வாழ்றதா இல்லையா? உங்களுக்கு உங்க பொண்ணு மேல அக்கற, மத்தவங்கள நாசமா போகணும்ல. ஏய் நீலாவதி வாயை மூடு. நீங்க சும்மா இருங்க. நானும் போனா போகட்டும் ஒவ்வொண்ணி விட்டு பிடிச்சா அந்த சிரிக்கி மாவன் என்னடா நம்ம வீட்டுல சாணி எறிறான். இவன் சாணி எறிஞ்சுதான் நம்ம வீட்டுல சூனியம் பிடிக்கணுமா? அதான் ஏற்கனவே வலது காலை எடுத்து வச்சு வந்துருச்சு. என்னைக்கு இவ காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு என் குடும்பம் உருப்படாம போச்சு. இன்னைக்கு என்னடா அவன் சாணி எறிறான், நாளைக்கு உங்க காலடி மண்ணை எடுத்து செய்வன செய்வான். கை காலை இழுத்துட்டு நிக்க போறீங்க. இவ பொண்ணா பிசாசு. அப்பா, நம்ம குடும்பத்தை கெடுக்க வந்த கொரலி பிசாசு. அடங்குமா? அடங்காது. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்படி பேசுறதா? எனக்கு வாச்ச மருமக என் பையனுக்கு பொண்டாட்டி இல்ல, என் குடும்பத்தை அழிக்க வந்த யமன். காமு காமு ஏடி வாயை மூடு, சும்மா இருக்க மாட்டே. ஆமாங்க, எனக்கு வந்து கோவத்தை காட்டுங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்கல, இந்த குடும்பம் உருப்படாது. ஏய் வாயை மூடு, நீ உள்ள போ. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சம்பந்தி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. தெய்வம் ஒண்ணு இருக்குல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க உள்ள வாங்க, சாப்பிடலாம். வேண்டாம் சம்பந்தி, சாப்பிட்டோம் நிறைய. நீங்க தப்பா எடுத்துக்கூடாது, அதுதான். இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். ஏன் சம்பந்தி கண் கலங்குறீங்க? நான் தான் சொல்றேன்ல, நான் ஒருத்தர் இருக்கேன். காமி எப்பயும் என் மருமக தான். அது ஒண்ணுதாங்க எங்களுக்கு பெரிய நிறைவு தருது. அவன் இந்த பிறவில செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு மருமகளா அமைஞ்சது. பாத்துங்க, அவ்வளவு பாத்துங்க. அதை கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு சொல்றது கூட வரேங்க. போலாம். காமு, ப்ளீஸ் காமு, என்ன பாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அத்தை என்ன ஏமான்னு சொல்லிட்டாங்க. ஏ அம்மாக்கு உன் மேல கோவமோ வெறுப்போ குறையல, அதனால அப்படி பேசிட்டாங்க. இல்லங்க, அத்தை சொன்னது சரிதான். நான் சனியன்தான். ஏ அவங்க தான் அப்படி பேசிட்டாங்கன்னா நீ வேற. இல்லங்க, நான் சனியன்தான்.
இல்லனா எல்லாரும் சந்தோஷமா விருந்து சாப்பிட்டு இருக்க நேரத்துல எதுக்காக பிரீசுடன் மாமா வரணும்? சோனியா அது இதுன்னு என்னென்னமோ பேசுறாங்க. இல்லன்னா இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் தாங்க. ஒரு நொடி நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கூட அடுத்த நொடி பயமா இருக்குங்க. முதல்ல முட்டாள்தனமா பேசுறது நிறுத்து. உங்க மாமா பெரசுடன் தான் லூஸ் தனமா பண்றானா, அதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவம்? அவனை இன்னைக்கு அடிச்சு பல்லகள் எல்லாம் உடைச்சிருப்பேன். பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டேன். மாப்பா நான் இன்னொரு நாளா வரட்டும். இந்த பார், நீ வாழ மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன்னு சாபம் கொடுத்து அந்த ஆள் யாரு? அவன பெரிய கடவுளா? இன்னொரு நாள் வரட்டும், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ச்சே. என்ன நீ சொல்றது? அந்த லூசு பெரசுடன் தான் பழிக்கு வாங்கன்னு அலையறானா? அம்மா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு காமுவை திட்டுது. ஏடா அம்மா இன்னைக்கு தான் புதுசா பேசுறாரா? அது என்னைக்கும் பேசுறதானே, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாரா? அந்த பிரைஸுடன் இருக்கான் பாரு லூசு பைய, எங்கேயோ போற மாதிரியாத்தா என் மேல ஏறின்னு சொல்லி அந்த லூசு பைய பண்ண பிரச்சனை இந்த பொண்ணு என்னடா பண்ண? இப்ப பிரச்சனை அதெல்லாம் இல்லடா. 1 லட்ச ரூபா தர வேண்டிய வீடு தேடி வந்துட்டான். அவனுக்கு நான் இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிட்டே தெரியல. என்ன பிரச்சனை? 1 லட்ச ரூபா தர வேண்டிய வீடு தேடி வந்து இப்பயே கூடுன்ட்டான். ஒரு நாள் டைம் கட்ட வச்சிருக்காம அதுக்குள்ள தரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்பதான் காதல் பிரச்சனை முடிச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. உடனே பண்ண பிரச்சனைனா எங்க ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சிருங்க. என்ன காம நீ ஒண்ணும் தெரிய மாதிரி பேசுற? இப்ப கையில என்ன இருக்கு? நான் எதை போட்டு சமாளிப்பேன்? இப்ப கோவி மச்சான் 1 லட்ச ரூபா கொடுத்தா மட்டுமே இதை சமாளிக்க முடியும். ஏடா உனக்கு ஒண்ணும் தெரியாதா? கம்முன்னு இருக்க? ஆமாண்ணே. ஆமா காமு, இந்தா முதல்ல கோபி மச்சாக்கு உடனே ஃபோன் பண்ணி பணத்தை உடனடியே ரெடி பண்ண சொல்லு. புடி ஃபோன் பண்ண.